டெல்லியில் அமித்ஷா வீட்டிலிருந்து வெளியே வந்த போது முகத்தை தான் துடைத்தேன், அதை திருத்தி தரம் தாழ்த்தி விமர்சனம் செய்கின்றனர் என அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் தெரிவித்தார். 153 தொகுதிகள் மக்களை சந்தித்து தேர்தல் பிரசாரம் மேற்கொண்டேன். மக்களின் எழுச்சியின் மூலம் வரும் சட்டசபை தேர்தலில் அதிமுகவிற்கு வெற்றி உறுதி என்பதை தெரிந்து கொண்டேன். மக்கள் விரோத திமுக அரசை அகற்ற வேண்டும் என்பதை எழுச்சி பயணம் மூலம் உணர்ந்து கொண்டேன். 2 நாட்களாக நான் டெல்லி சென்று திரும்பி வந்த பிறகு பல்வேறு விமர்சனங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. முதல்வர் ஸ்டாலின் அடிக்கடி என்னை பற்றி விமர்சனம் செய்து கொண்டு இருக்கிறார். இரட்டை நிலைப்பாடுடன் திமுக அரசு செயல்படுகிறது. எதிர்க்கட்சியாக இருந்தபோது பிரதமர் மோடிக்கு கருப்பு கொடி, இப்போது வெள்ளை கொடி. நான் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கிறேன் என்று தெரிந்துவிட்டது. அதையும் ஊடகத்தினர் வெளிப்படுத்தி விட்டனர். 16ஆம் தேதி இரவு அமித்ஷாவை சந்திக்க டெல்லிக்கு நான் சென்றேன். என்னுடன் கட்சி மூத்த தலைவர்கள், எங்களது மாநில உறுப்பினர்களுடன் அமித்ஷாவை சந்தித்தேன். நான் காலையில் துணை ஜனாதிபதி இல்லத்தில் நேரடியாக சந்தித்து வாழ்த்து தெரிவித்தேன். இரவு உள்துறை அமைச்சரை சந்திக்க அரசுக்கு சொந்தமான காரில் தான் சென்றேன். அமித்ஷாவின் வீட்டிலிருந்து வெளியே வரும்போது என் முகத்தை துடைத்தேன். அதை அரசியல் செய்கிறார்கள். இது வெட்கமாகவும் வேதனையாகவும் இருக்கிறது. இந்திய நாட்டிற்கு முன் மாதிரியாக விளங்கக்கூடிய பத்திரிகைகள் தரம் தாழ்த்தி விமர்சனம் செய்வது எந்த விதத்தில் நியாயம்? இதனை சிந்தித்து பாருங்கள். பரபரப்பான செய்தி கிடைக்கவில்லை என்ற அடிப்படையில் இதனை செய்தி வெளியிடுவது எந்த விதத்தில் நியாயம்? முகத்தை துடைக்கும் போது வீடியோ எடுத்து முகத்தை மூடிக்கொண்டு வந்ததாக செய்தி வெளியிடுவது வருத்தத்திற்கு உரியது. ஒரு கட்சியின் பொது செயலாளரை பற்றி திட்டமிட்டு அவதூறு பரப்புவது சரியல்ல என தெரிவித்தார்.